ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே, எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்குரியவரே, என்னுடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. என்னவரே 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 உடையவரே. உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் முத்தமிடுபவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே. என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே. என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே. என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே. என்னவரே 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 என்னுடையவரே. என்னவரே அப்பா, என்னவரே என்னவரே என் இயேசுவே. எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்தன் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே. வீணன் என்று பல தள்ளின போதென்னை வானைந்தெடுத்தவரே, வீணன் என்று பல தள்ளின போதென்னை வானைந்தெடுத்தவரே. என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே. என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே. என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைத்தவரே. என்னவரே 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 நுடையவரே. என்னவரே 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 என் இயேசுவே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்முடைய திருரத்தத்தாலே மீட்டு கொண்டு உம்முடையவர்களாக்கி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடி உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகளை நன்றாய் புரிந்து கொள்ளத்தக்க நல்ல கிருபைகளை ஞானத்தையும் தந்து நடத்தும். நீர் எங்களோடு இடைபடுவீராக. உடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் இன்னொரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதின 1 கொரிந்தியர் நிருபத்தை தான் நாம் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய
13 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம். அதில் ஒரு பிரதானமான காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறபடியினாலே, ஒவ்வொரு வார்த்தையாய் தியானிக்கிறபடியினால் இந்த காரியத்தை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த 13 முதல் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17 இத்தனை வசனங்களில் இந்த 5 வசனங்கள்லையும் வரக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம். ஒருவேளை சிலர் கேட்கலாம், நாங்கள் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே, ஏமே ஞானஸ்நானத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு. அநேகர் இதை பார்ப்பதாக, அநேக தரப்பினர் இதை பார்ப்பதாக அநேகர் கொடுக்கிற சாட்சிகளில் அறிந்து கொள்ள முடிந்தது. நான் ஆரம்பத்தில் இதை பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்துதல் அதிகமாக இருந்தபடியினாலே இந்த நாளிலே இதை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் பேசும்படி விரும்புகிறேன். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் அதை குறித்த எல்லாமே இன்னைக்கு பேச முடியுமான்னு தெரியவில்லை. ஆனால் இந்த நாளிலே நாம் அதற்கென்று தான் ஒதுக்கி இருக்கிறோம். அதை குறித்து சில சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் வேதம் கற்றுத்தருகிற அல்லது காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாக நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். அநேகருடைய கேள்வி, ஞானஸ்நானம் அவசியமா? கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இப்படி அநேகருக்குள்ளே ஒருவேளை பலவிதமான கேள்விகள் எழும்பலாம். அந்த ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம், அது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதத்தை எப்பொழுதுமே படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு விஷயம் கூட இதை நான் புதிதாய் பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் கூட கர்த்தர் என்ன பேச போகிறார் அப்படி தான் கேட்கணும். இன்னைக்கு அப்படி தான் எல்லாரும் கேட்கணும். என்னோடு கர்த்தர் என்ன பேச போகிறார்? ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் அப்படி தான் கேட்கணும், எடுக்காதவங்களும் அப்படி தான் கேட்கணும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பாருங்க, ஒரு 1 hour நம்ம பிரசங்கம் கேட்குறோம். 1 hour கர்த்தருடைய வார்த்தை தான் துணிக்கப்படுகிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் நமக்குரிய ஒரு வார்த்தை இருக்கும், நமக்கென்று நமக்குரிய ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை தான் நமக்கான ரேம். அதிலிருந்து நமக்கு புறப்படுகிற அந்த வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற மனநிலைமையிலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் அந்த செய்தி வேளையில் ஏதோ ஒரு வார்த்தை நிச்சயம் உங்களை நோக்கி வரும், உங்களை தொடும். கடந்த நாள் சண்டே ஆராதனை செய்தி முடித்து என் ரூமில் போய் உக்காந்துருக்கிறேன். அடுத்த ஒரு மீட்டிங்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு ரோமன் கேத்தலிக் சிஸ்டர், ஒரு நன், அவங்க ஒரு கன்னியாஸ்திரி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க இந்த ஆராதனையை பார்த்து ஆராதனை செய்தியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தை என்னை அப்படியே உடைத்தது. என்னால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. வசனத்துக்கு முன்பாக நான் உடைந்து அழுதேன். நான் இதுவரை வசனத்தை கேட்டோ வசனத்துக்கு முன்பாகவோ நான் உடைந்து அழுதது கிடையாது. ஆனால் இப்பொழுது என்னால் நிறுத்த முடியவில்லை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த வார்த்தை என்னோடு பேசினது என் இருதயத்தை தொட்டது என்று சொல்லி நேற்றைய செய்தியின் வேளையில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி, அந்த சொல்லும்போதே அவங்களால் அதை சொல்லி முடிக்க முடியவில்லை. ஃபோன்லேயே அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஆமே, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். இப்படி தாங்க ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஒரு செய்தி கேட்கும்போது அது 50 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணிக்கூராக இருக்கலாம், 10 நிமிஷமாக இருக்கலாம், 1 மணிக்கூராக இருக்கலாம். இது நடுவில் இருந்து என்கிட்ட கர்த்தர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற மனநிலைமையோடு தாகத்தோடு இருக்கும்போது நிச்சயமாய் உங்களுக்கான வார்த்தை உங்களிடத்தில் உங்களை நோக்கி வரும், உங்களை தொடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவான வெளிச்சத்தை காண்பிக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம்
1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதற்கான பதில்தான் இந்த 1 பேதுரு 3:21. ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதல் அல்ல. ஞானஸ்நானம் எடுப்பது என்பது அது மாம்ச அழுக்கை நீக்குதல் அல்ல. அப்போ மாம்ச அழுக்கு எப்படி நீக்கப்படுகிறது, எப்பொழுது நீக்கப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பி தன் பிழைகளை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு திரும்பும்போது அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கிறது. அந்த இரக்கம்தான் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்களற கழுவப்படுகிறோம். அந்த இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்ப பாவமற நாம் சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது அதற்கு முந்தின நிலை. அதாவது சுத்திகரிக்கப்படுகிறது என்பது ஞானஸ்நானத்துக்கு முந்தின நிலை. அதுதான் மனம் திரும்புதல் அல்லது ரட்சிப்படைகிற நிலை. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, நாம் கழுவப்பட்ட பின்பு, அதாவது இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகு அந்த நல் மனசாட்சியோடு நாம் துர்மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கப்படுகிறோம். கெட்ட காரியங்கள் எல்லாம் அகல நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறோம். இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம். ஆமன். இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, அதாவது இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிறகு அந்த நல்ல மனசாட்சியோடு நாம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு நாம் பண்ணும் உடன்படிக்கை நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுது. அப்போ ரட்சிக்கப்படாம, அதாவது துர்மனசாட்சியோடு தேவனோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. அப்ப ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னே அந்த நபர் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல. வயசு 18 ஆச்சு நீ ஞானஸ்நானம் எடுத்தியா அப்படி கேட்டு எடுப்பதல்ல. அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. துர்மனசாட்சியோடு பாவங்களில் இருந்து கொண்டு ஒருவனுக்கு இந்த உடன்படிக்கையை செய்ய முடியாது. பாவங்களில் இருந்து கொண்டு அவன் செய்வானானால், அல்லது எல்லாரும் செய்யறாங்க, என் கூட படிச்ச எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நானும் போய் எடுக்கணும், அப்படி செய்வானானால் அது உண்மையான உடன்படிக்கை அல்ல. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப நல்ல மனசாட்சி நமக்கு உண்டாக வேண்டுமானாலே நாம் அவரால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்படுவது எப்பொழுது? தேவனிடத்தில் நம் பிழைகளை உணர்ந்து நம் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு திரும்பி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது. இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய மீறுதல்களுக்காக என் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார், என்னுடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார் என இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தாலே நமக்கு இந்த மீட்பு கிடைக்கிறது. நாம் கழுவப்படுகிறோம், நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு துர்மனசாட்சி நீங்கி இப்பொழுது நல்ல மனசாட்சி உண்டாகிறது. இந்த நல்ல மனசாட்சி கழுவியாச்சு, சுத்திகரிக்கப்பட்டாச்சின்னு சொல்லிட்டு திருப்பி கால் போன போக்கில் மனம் போன போக்கில் செல்லாமல், நம்மை கழுவினவரோடு நம்மை சுத்திகரித்தவரோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம். அந்த உடன்படிக்கையின் பெயர்தான் ஞான ஸ்நானம். பேப்டிசோ என்கிற கிரேக்க பதத்திலிருந்து தான் பேப்டிசம் என்கிற வார்த்தை எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் இம்மர்ஸ், அதாவது மூழ்குதல். ஞான ஸ்நானம் என்பது மூழ்கி எழும்புறது, மூழ்கிற தண்ணீரில் மூழ்கிற அனுபவம். முங்கி எழும்பணும், மூழ்கி எழும்பணும். இதுதான் அந்த உடன்படிக்கை செய்வதற்கான வழிமுறை. இயேசு கிறிஸ்துவோடு நாம செய்கிற உடன்படிக்கை, நல் மனசாட்சியோடு நாம செய்கிற உடன்படிக்கை. நாம் பாவ சேற்றில் இருந்தோம், அவர் தேடி வந்தார், தூக்கி எடுத்தார், கழுவினார், சுத்திகரித்தார். அதன் பிறகு நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, இதுவரை நான் உலகத்துக்கு அடிமையா இருந்தேன், என் மாம்சமும் மனசு விரும்பின பிரகாரம் செய்து கொண்டு வந்தேன். அப்படிப்பட்ட என்னை பாவங்கள் அற கழுவி என்னை சுத்தவானாய் பரிசுத்தவானாய் மாற்றினீரே ஆண்டவரே. நான் வாழ்நாளெல்லாம் உம்முடையவனாய் அல்லது உம்முடையவளாய் நான் இருக்க வாழ விரும்புகிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுத்து அவரோடு செய்கிற அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். ஆமென். இரத்தத்தால மீட்கப்பட்டு கழுவப்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அவரோடு இந்த உடன்படிக்கையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அதை நிச்சயிக்கிறாங்க. இவன் இவளுக்கு, இவள் இவனுக்கு என்கிற அந்த காரியத்தை உறுதிப்படுத்துறாங்க, நிச்சயிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு திருமண நாளை குறித்து அவர்களுக்குள்ளே அந்த திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ரெண்டு வீட்டாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே, ரெண்டு வீட்டாருக்கும் சம்மதம் ஆகிட்டு எல்லாம் ஓகே ஆகிட்டு, ஓகே ஆனது என்ன பண்ணுறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி அதை நிச்சயிக்கிறாங்க. நிச்சயித்து உறுதிப்படுத்தின பிறகு அந்த திருமண நாள் வரும்போது ரெண்டு பேரையும் போதகர் ஜெபம் பண்ணி கைப்பிடித்து கொடுக்குறாங்க, உடன்படிக்கை செய்து வைக்கிறாங்க. நிச்சயித்து உடன்படிக்கை செய்து வைக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் என்ன சொல்லுவாங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரையிலும் இவன் ஒருவளுக்கு, இவன் ஒருவனுக்கு, இவள் ஒருவளுக்கு என்று சொல்லி அந்த உடன்படிக்கை செய்து வைக்கிறாங்க. பாருங்க, அந்த உடன்படிக்கை செய்த பிறகு அந்த நபரை பார்த்தா சொல்லுவாங்க இன்னாருடைய ஹஸ்பண்ட், அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுவாங்க இன்னாருடைய மனைவி என்று. ஏன்? எல்லா கண்களுக்கு முன்பாக அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போலதான் நானும் நீங்களும் அவருடையவர்கள் என்பதற்கு அடையாளமாக நாம் அவரோடு செய்கிற அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். இங்கே நான் இதுல ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று. எதற்கு ஒப்பனையான? அதற்கு மேலே படிக்கும்போது 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 8 பேர் பேழையில் பிரவேசித்தார்கள், ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானத்துக்கு நிழலாக நோவாவின் பேழையும் அங்கே அந்த நாளில் உண்டான அந்த ஜல பிரளயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. எப்படி நோவாவின் பிரசங்கம், நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் இருக்க நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலா 8 பேரை காப்பாற்றி. இந்த 2 வசனத்தையும் சேர்த்து சொல்றேன். நோவா என்ன செய்கிறார் என்றால் ஒரு பேழையை கட்டுகிறார். பேழையை கட்டி நீதியை பிரசங்கிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது. அதற்கு ஒப்பனையான இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வேதத்தில் நமக்கு பார்க்கிறோம். ஆமாம், ஒரு நாளும் பழைய ஏற்பாட்டை தள்ளிடக்கூடாது. பைபிள்னாலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்தது தான். ஆமாம், ஏன் நான் இதை சொல்கிறேன்னு, இன்னைக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாடை நீங்கள் படிக்கவே தேவையில்லைன்னு கூட சொல்கிற கூட்டத்தார் எழுமிட்டாங்க. அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு ப்ரூஃப் ஆகலை.
ஆமென். பழைய ஏற்பாடுன்னு ஒன்று, பழைய ஏற்பாடு இருக்கிறதுனால தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டது போல இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது, அதிகமாய் விசுவாசிக்க முடிகிறது. ஒரு நாளும் பைபிளில் எதையும் தள்ள தேவன் யாருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆமென். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. நீதியை பிரசங்கித்த நோவா முதலா 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா பேழை கட்டும் போதே நோவா நீதியை பிரசங்கிக்கிறான், வரப்போகிற காரியத்தை சொல்லுகிறான், தேவனுடைய எச்சரிப்பை சொல்லுகிறான். நீங்கள் தப்பும்படி இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள், நீங்கள் வருகிற தேவ கோபாக்கினைக்கு தப்பும்படி இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று நோவா நீதியை பிரசங்கித்திருக்க அநேகர் கேட்டார்கள். ஆனா 8 பேர் மாத்திரம் அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்து, அந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து இந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவா உட்பட 8 பேர். அந்த 8 பேரும் காக்கப்பட்டார்கள். அதே போல அதற்கு ஒப்பனையான, அப்படி என்றால் இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்து எப்படி அந்த 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்களோ அதே போல நீதியை கேட்டு, அதாவது சுவிசேஷத்தை கேட்டு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு தேவ எச்சரிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிற அனுபவம் தான் ஞானஸ்நானம். கீழ்ப்படுகிறவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் இதற்கு தங்களை விட்டு கொடுப்பார்கள். ஆமென். பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 7:30. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். அவன் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக்குகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுடைய சட்டம் அல்ல, மனிதன் வைத்த சட்டமும் அல்ல. இது வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது, வேதம் நமக்கு காண்பிக்கிற மார்க்கம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு கேடுண்டாக ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தங்களுக்கு கேடுண்டாக்குறாங்க. பரலோகம் கிடைக்கும் 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 நம்பி 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 ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எனக்கு எப்படியும் பரலோகம் கிடைச்சிடும் நம்பி 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 தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஆத்துமாவுக்கு கேடுண்டாக்குகிறார்கள். இது வேதம் நமக்கு எழுதி கொடுத்து காண்பிக்கிறது. தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கை, அந்த பாருங்க எப்படி உடன்படிக்கை செய்த மணவாட்டியை மணவாளன் வந்து அழைச்சிட்டு போவார். நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டியை மணவாளன் வந்து அழைச்சிட்டு போவார். இனி கிறிஸ்து வருகிறது தம்முடையவர்களுக்காக வருவார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக வருவார். என்கேஜ்மெண்ட் முடிச்ச பிள்ளையை பாருங்க, அந்த நிச்சயிக்கப்பட்ட மணவாளனுக்காய் காத்திருப்பார்கள், அந்த நாளுக்காய் காத்திருப்பாள். அதே போலதான் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அவருக்காய் காத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது இனி அவர் வரப்போகிறது காத்திருக்கிறவர்களுக்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, நீதியை சரி கட்டும் நாள் மனதில் இருக்கிறது, என்னுடையவர்கள். அப்போ இனி அவர் வருவது எல்லாருக்காகவும் கிடையாது, அவரோடு உடன்படிக்கை செய்து அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக வருவார். தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த சத்தத்தை கேட்டு அந்த நோவாவின் நீதியின் பிரசங்கத்தை கேட்டு பேழைக்குள் பிரவேசித்த 8 பேர் காக்கப்பட்டது போல இன்று தேவ சத்தத்தை கேட்டு இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிற ஒவ்வொருவரும் தேவனால் காக்கப்படுவார்கள். எனவே என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஞானஸ்நானம் என்பது ஆப்ஷன் கிடையாது, அது அவசியம் அவசியம் அவசியம். பாருங்க, இதுல ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஓகே, இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க, ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதை படிச்சுட்டு அப்படியே 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் இருக்க நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலா 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்ப இந்த 2 வசனம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது? ஜலத்தினாலே 8 பேர் காக்கப்பட்டார்கள்,
ஜலத்தினாலே மற்றவர்கள் அழிந்து போனார்கள். கீழ்ப்படிந்த 8 பேர் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியாதவர்கள் அதே ஜலத்தினால் அழிந்து போனார்கள். இந்த வார்த்தை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? 1 பேதுரு 2வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6-7 வசனங்களை வாசிங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதா இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, அடுத்த வார்த்தையை பாத்தீங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல், கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. நல்ல கவனிங்க, கிறிஸ்துவாகிய கல், ஜீவனுள்ள கல். ஆமென். கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களுக்கு அது விலையேற பெற்றதா இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த கல் எப்படி இருக்குதா? விழுவதற்கேதுவான கல், இடறுவதற்கேதுவான கல்லா இருக்கிறது. இங்கே கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி ஜலத்தினால் காக்கப்பட்டார்களோ அதே போல இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரால் காக்கப்படுவார்கள். கீழ்ப்படியாதவர்கள் எப்படி ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்களோ அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரால் கைவிடப்படுவார்கள். இதைதான் யோவான் பிரசங்கிக்கிறார். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமையுள்ளவர், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். 12 தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றார். எங்க இருந்து இந்த வார்த்தை சொல்லுகிறான்? ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்துல இருந்து. யாரை குறித்து சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம், கீழ்ப்படியாதவர்கள் அக்னியினால ஞானஸ்நானம். அது எதை காண்பிக்கிறது? அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு, இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். கீழ்ப்படியாதவர்களை அக்கினியினால் சுட்டரிக்கிறார். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள், ஜலத்தினால் அழிந்து போனார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேறப்பட்டிருக்கல், விசுவாசியாதவர்களுக்கு அது இடறுதலுக்கு ஏதுவான கல். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்பாங்கிற உரிமை வேணும்னா உடன்படிக்கை முதல்ல செய்யுங்க. யார் கீழ்ப்படுகிறாங்களோ தம்முடைய கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பார். எனவேதான் தம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வந்த ஜனங்களை பார்த்து யோவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்கள். லூக்கா 3:7. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அந்த வார்த்தையை பாத்தீங்களா? யாரை பார்த்து சொல்ற? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி வந்தவங்களை பார்த்து கேட்கிறான். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அந்த வகை என்ன? ஞானஸ்நானம். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள என்ன செய்யணும்? அந்த நாளுக்கு முன்னே நீ தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள். ஞானஸ்நானம் அவசியமா? ஞானஸ்நானம் அவசியம். இல்லை என்றால் நாம்
கோதுமை என்கிற லிஸ்ட்ல காணப்பட மாட்டோம், பதர் என்கிற லிஸ்ட்ல காணப்படுவோம். கோதுமையை அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அக்கினியினால் சுட்டரிக்கிறார். நான் யோவான் சொல்லுகிறேன், நான் ஞானஸ்நானம் மட்டும்தான் கொடுக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, எடுக்காதவங்க எடுக்காம இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க எடுக்கிறாங்க, விசுவாசிக்காம எடுக்காம இருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு டியூட்டி இது மட்டும்தான். ஆனா எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எடுக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார், எடுக்காதவங்களை அக்னியினால சுட்டரிப்பார். இதுதான் யோவான் சொன்ன சுவிசேஷம். அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு அவசியம். ஜலத்தினாலே, கிறிஸ்துவினாலே நாம் காக்கப்பட போகிறோமா அல்லது கைவிடப்பட போகிறோமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்ற கல், கீழ்ப்படியாதவர்களுக்கோ? எப்படி அந்த 8 பேர் கீழ்ப்படிந்து பேழைக்குள் பிரவேசித்தது நிமித்தம் அந்த ஜலத்தினால் காக்கப்பட்டார்களோ, அதே போல இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவரால் காக்கப்படுவார்கள். எப்படி அவபக்தி உள்ள ஜனங்கள் கீழ்ப்படியாமல் நீதியை, நோவா பிரசங்கித்த நீதியை தள்ளி, கிறிஸ்துவை தள்ளி அவர்கள் அது நிமித்தமாய் ஜலத்தினால் அழியப்பட்டார்களோ, அதே போல இந்த உடன்படிக்கைக்கு தங்களை விட்டு கொடுக்காதவர்கள், இந்த சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் அவரால் கைவிடப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஞானஸ்நானம் அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் பொதுவா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பாருங்க, ஞானஸ்நானம் எதை சிம்பாலிக்கா அடையாளமா காட்டுது? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து மரித்து அவர் எழும்பினதற்கு ஒப்பனையாக அந்த செயல் செய்யப்படுகிறது. எனவே தான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த தண்ணீரில் மூழ்கி பிற்பாடு தூக்கி விடுகிறார்கள். ஞானஸ்நானம் கொடுக்கிற போதகர் என்ன செய்கிறார்? அவர் கையால் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களை தண்ணீரை மூழ்க வைத்து பிற்பாடு தூக்கி விடுகிறார்கள். இதுதான் உண்மையிலே ஞானஸ்நானம். ரோமன் கேத்தலிக் பைபிளில் இது குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு, மூழ்கிற அந்த நிலை, அதுதான் பேப்டிசம் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம். அது தெளிக்கிறதும் கிடையாது, அது ஊத்துறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தண்ணீரில் மூழ்கி எழும்புகிற நிலை. இது எதை நமக்கு பிரதிபலிக்கிறது? என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பாவ சரீரம் என்பது அது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உள்ளே மூழ்கிற நிலை என்பது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நிலை. வெளியே எழும்புகிறது என்பது புது சிருஷ்டியை தரித்து கொண்ட நிலை. அதுதான் கலாத்தியர் 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவன் எவனோ அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டானே. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்ன அர்த்தம்? மணவாளன் கொடுக்கிற வஸ்திரத்தை மணவாட்டி தரித்து கொள்வது போல. அந்த வஸ்திரம் வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது மணவாளன் மணவாட்டிக்கு என்று கொடுத்தது. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். இப்போ பிதா பார்க்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தவர்களை யாருடையவர்களாய் பார்ப்பார் தெரியுமா? தம்முடைய குமாரனுடையவர்களாய். குமாரனுக்குரியவர்கள் பிதாவுக்குரியவர்கள். அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் நான் அவருடையவனாக மாட்டேன். நீங்க ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் நீங்கள் அவருடையவர்களாய் மாற முடியாது. ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம் என்பது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான், புது சிருஷ்டி தரிப்பிக்கப்படுகிறது.
நான் என் நேசருடையவன் என்று தைரியமாய் ப்ரொக்ளைம் பண்ண வேண்டுமா? நீங்கள் தேவனோடு கண்டிப்பாக இந்த உடன்படிக்கையை செய்துதான் ஆக வேண்டும். ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிறோம். அது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு, தண்ணீரில் மூழ்குவது என்பது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கான அடையாளம். 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அப்ப தண்ணீரிலிருந்து நாம் வெளியே எழும்புவது என்பது பழையன களையப்பட்டு ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய ஜீவன், ஒரு புது சிருஷ்டியை, ஒரு புது மனுஷனாய். பாருங்கள், எலிசாவின் இடத்துல சீரியா நாட்டு படைத்தலைவன் நாகமான் வருவான். அவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். நேரம் வந்து கேட்பான், என்ன செய்யணும்? எலிசா சொல்லுவார், நீங்க யோர்தான் இருக்குது, அதுல ஒரு 7 முறை முங்குங்க அப்படின்னு. முதல்ல அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அது எப்படி எங்கள் ஊரில் ஆறலாம்ல, இங்கே வந்து இந்த கலங்கின தண்ணீரில் மூழ்க சொல்லுவது? உடனே கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுவான், வேற ஏதாவது சொன்னால் செய்வீங்கல்ல, இது 7 முறை முங்குறது தானே, முங்கி எழும்புவோம் அப்படி சொல்லும்போது இவன் முங்குவான். 6 முறை தண்ணீரில் மூழ்குவான், ஒரு மாற்றமும் இருக்காது. 7வது முறை மூழ்கி எழும்பின போது அவனுடைய சரீரத்தில் அந்த இருந்ததற்கான ஒரு அடையாளமும் இல்லை. எல்லாமே ஒரு புதிய தோற்றமுடையவனாய், ஒரு வாலிபனுடைய ஒரு புதிய தோற்றமுடையவனாய் அவன் காணப்பட்டான். இதற்கு தண்ணீரில் மூழ்குவதற்கு முன்னே அவன் சரீரத்தில் இருந்த எந்த ஒரு அடையாளமோ காயமோ கரையோ இல்லை. இப்பொழுது உண்மையிலே ஞான ஸ்நானம் இதை தான் காண்பிக்கிறது. பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் களையப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார். எனவே தான் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், யோவான் என்ன சொல்லுகிறார்? வரும் கோபத்துக்கு தப்பும்படி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதாவது நீ இப்ப மனம் திரும்பிட்ட, நீ கிறிஸ்துவனுடையவனாய் மாறிட்ட என்கிற நினைவில், உணர்வில் இனி நீ நடந்து கொள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னே என்னென்ன கிரியைகளை செய்து வந்தோமோ அதே கிரியைகளை தான் நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் செய்து வருகிறோம் என்றால் நாம் அந்த உடன்படிக்கையை அவமாக்குகிறோம், அசுசிப்படுத்துகிறோம். என கேட்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுங்கள். வரும் கோபத்துக்கு தப்பும்படியான வகை நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தான் தேவனோடு அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இனி நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இனி நான் என் இஷ்டப்படி அல்ல, என்னுடையவருடைய இஷ்டப்படி வாழ வேண்டும். நாம் அழகா பாடினோமே, என்னவரே 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 என்னுடையவரே. அப்படி வாழணும். எல்லாரும் செய்யறது போல என்னாலும் செய்ய முடியாது. ஏன்னா நான் அவர்கிட்ட கமிட் ஆகிட்டேன், அவரோட நான் கமிட் ஆகிட்டேன், அவர்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். இனி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். இனி வாழ்ந்தாலும் மரித்தாலும், அதுதான் அந்த திருமணத்துக்கு செய்கிற அந்த உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் பிரிக்கும் வரையிலும். இதுதான் பவுல் சொல்லுகிறார். உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நாசமோ மோசமோ, வேறு எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அந்த உணர்வோடு வாழணும். நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இனி ஒரு நபருக்கு என்னை கொடுக்க முடியாது, அல்லது இனி ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு, அசுசியான காரியத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி நான் செய்வேனே ஆனால் நான் அந்த உடன்படிக்கையை கனவீனப்படுத்துகிறேன், அந்த உடன்படிக்கையை அவமாக்குகிறேன். ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் சத்தியத்துக்கு செவி கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா என்று பாருங்கள். இல்லை என்றால் இன்றே மனம் திரும்புங்கள். 1 பேதுரு 2:21 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பின்பற்றும்படியாய்
அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். 1 பேதுரு 2:21. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அப்போ நமக்காக அவர் வைத்திருக்கிற அடிச்சுவடுகள், அவருடைய அடிச்சுவடுகள் என்ன என்பது அவருடைய வாழ்க்கையை வைத்து பார்த்தால் தெரியும். அதில் பிரதானமான ஒன்று, அதாவது அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எதை செய்துவிட்டு ஆரம்பிக்கிறார்? அந்த ஞான ஸ்நானத்தை செய்துவிட்டு தான் ஆரம்பிக்கிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது அவருக்கு 30 வயதா இருந்தது. அப்ப 30 வயதுல இயேசு வந்தார். இயேசுவை அவருடைய தகப்பனாரும் அழைத்து கொண்டு வரவில்லை, தாயும் அழைத்து கொண்டு வரவில்லை. 12வது வயசுல, அதாவது சின்ன இயேசு குழந்தையா இருக்கும்போது, மனுஷகுமாரனாய் பிறந்த கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது பெற்றோர் அவரை தூக்கி கொண்டு எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. அப்பொழுதல்ல அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. 12 வயசுல அவரை நடத்தி கொண்டு தேவாலயத்துக்கு போறாங்க. அப்பொழுதும் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. 30வது வயதுல அவரே நடந்து வந்தார். வந்து யோவானாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். இது எதை காண்பிக்கிறது? ஞானஸ்நானம் என்பது இயேசு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, குழந்தையா இருக்கும் போது தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். 12 வயசிலும் தேவாலயத்தில் கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது ஒன்றும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. ஞானஸ்நானம் என்பது பெற்றோர் கொண்டு போய் எடுக்க வைப்பதல்ல, தாமே முன் வந்து எடுப்பது. இதுதான் இயேசு வைத்த அடிச்சுவடு. இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல லூக்கா 2வது அதிகாரத்தில் இயேசுவை பிரதிஷ்டை பண்ணும்படி யோசேப்பு மரியாளும் இயேசுவை சுமந்து கொண்டு தேவாலயத்துக்கு போறாங்க. அடுத்தது 12வது வயதுல யூத முறைமையின்படி அந்த 12 வயது ஆகிற ஆண் பிள்ளைகளை தேவாலயத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்பொழுது அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கல. 30வது வயதுல இயேசுவை மரியாளோ யோசேப்பு அழைத்து கொண்டு போகல, இயேசுவை நடந்து வந்து தாமாக முன்வந்து செய்வதுதான், தாமாக முன்வந்து ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஞானஸ்நானம். இதுதான் இயேசு வைத்த அடிச்சுவடு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு சர்ச்சில் கொடுத்துட்டாங்க. பைபிள் அது சொல்லப்படவில்லை. பைபிள் எங்கேயும் உங்களால் அதை காட்ட முடியாது. அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கின குறுக்கு வழிகள். மனிதன் அநேக மார்க்கங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது வேதத்திற்கு எல்லாமே ஒத்து வருமாறு கேட்ட நிச்சயம் பைபிள் என்ன சொல்லுது, இயேசு என்ன அடிச்சுவட வச்சுட்டு போனார் அதை பாருங்க. நம்ம கிறிஸ்து, அதாவது எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாரையும் பார்த்துறாதன்னு அர்த்தம். வேற யாரையும் பார்த்துறாத, வேற எதையும் கேட்டுறாத. எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்கிற சரியான அடிச்சுவடை கிறிஸ்து நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அதுதான் அவரே வந்தார். அவர் வந்தார். அவரை கொண்டு வந்தாங்கன்னு இல்லை, அவரை சுமந்து கொண்டு வந்தாங்கன்னு இல்லை, அவர் வந்தார். இப்போ ஞானஸ்நானம் என்பது நீங்களா உங்களை விட்டு கொடுத்து, நீங்களா உங்களை ஒப்பு கொடுத்து எடுக்கிற உடன்படிக்கை. இயேசு வந்தார், வந்து யோவானுக்கு முன்னாடி நிற்கிறார். எல்லாரும் தண்ணீரில் இறங்கி யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது அந்த வரிசையில் இயேசு வந்து நிற்கும் போது யோவானுக்கு தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? ஆண்டவரே, நீங்கள்லாப்பா எனக்கு தரணும். நான் கொஞ்சம் முன்னாடி உங்களை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பரிசுத்தாவினால் அக்கினினால் ஞானஸ்நானம் கொடுப்பாருண்டு. ஆனால் நீங்களே இப்போ என்கிட்ட வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லும்போது இயேசு சொல்லுவார், இப்பொழுது இடம் கூட. அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரயத்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா. இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு எனக்கு ஏற்றதென்றும் சொல்லவில்லை, உனக்கு ஏற்றதென்றும் சொல்லவில்லை, நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் நல்ல கவனமா கேளுங்க. நான் 3 காரியத்தை இப்ப சொல்லி வருகிறேன். ஒன்று, அது தேவனை பற்றி, தேவனோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்து கொள்ளுகிறார்கள். அந்த புது சிருஷ்டியை, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் நீதியை நிறைவேற்றுகிறார்கள்.
இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கலையே, அவனை பரதீசில் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் அல்லவா? உண்மைதான், சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. ஆனால் சிலுவையில் தொங்கின கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். நீங்கள் சிலுவையில் தொங்கின கள்ளனை ஃபாலோ பண்றீங்களா, சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவை ஃபாலோ பண்றீங்களா? நீங்கள் எந்த அடிச்சுவடை பின்பற்றுகிறீர்கள்? சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நாங்கள் பிரசங்கிப்பது சிலுவையில் தொங்கின கள்ளன் அல்ல, சிலுவையில் தொங்கிய கிறிஸ்துவை. நாம் எந்த அடிச்சுவடை பின்பற்றுகிறோம்? யாருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறோம்? எங்கள் அப்பா ஊழியம் செய்த காலத்தில் ஒருத்தங்க இந்த கொஸ்டின் எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்க, சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா என்று. எங்கள் அப்பா சொன்னாங்க, சிலுவையில் தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. கேட்டவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து எங்கள் அப்பா கேட்டாங்க, சிலுவையில் அப்போ ஞானஸ்நானம் எடுக்காதது யாருன்னு கேட்டாங்க. உடனே அதே ஆள் சொன்னாங்க, அது கள்ளன். அடுத்து கேட்டாங்க, அப்போ நீங்கள் யாருன்னு. இன்னைக்கு எல்லாரும் சிலுவையில் தொங்கின கள்ளனையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் எடுக்கல. நீ கிறிஸ்துவ பாரு. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? இல்லை. ஏன்னா அங்க என்ன ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எந்த பாவம் இல்லை. இந்த பூமியில பிறந்த எந்த மனிதனும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்படுகிறான். ஆனா இயேசு அப்படி அல்ல. யோசேப்பு மரியாளை அறிவதற்கு முன்னே உன்னதமானவருடைய நிழல், உன்னதமானவருடைய பலம், பரிசுத்தாவி மரியாளை நிரப்பி அந்த பரிசுத்த வித்து, கிறிஸ்துவாகிய பரிசுத்த வித்து அவளுக்குள்ளே உற்பத்தியாகி வெளியே வந்தார். அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. அப்போ அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் நமக்கான அடிச்சுவடங்க வச்சுட்டு போயிருக்கிறார். இது இப்படி செய்வது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு செய்தார், நான் செய்யறேன். கள்ளை எடுக்கல அதனால் நான் செய்யலன்னு சொல்லாதீங்க. அப்ப நீங்க யாரை பின்பற்றீங்க? எந்த சிலுவை? 3 சிலுவை இருந்துச்சு இல்ல? என்னோட குட் ஃப்ரைடே மெசேஜில் அந்த 3 சிலுவைகளை குறித்து சொல்லியிருக்கிற அந்த சர்மன் கூட இருக்கிறது. நம்ம எந்த சிலுவையை பார்க்கிறோம்? எந்த சிலுவையில் தொங்கினவரை பார்க்கிறோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? மத்தேயு 28வது அதிகாரத்தின் 19-20 வசனம், 20வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப சீஷராக்கப்பட்டு, முதல்ல சீஷராக்குங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாருன்னா சீஷனுங்கிற லிஸ்ட்ல கொண்டு வர்றார். சீஷராக்குங்கள். அதன் பிறகு என்ன செய்யணும்? இமீடியட்டா அடுத்து செய்ய வேண்டிய காரியம், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்ப தெளிவார் முதல்ல சீஷராகணும். அதாவது மனம் திரும்பணும், அவருடையவர்களா மாறணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதன் பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் புரியும்படி சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அதாவது அதான் ஒரு திருமணம் நடக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு போய் கையை பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேசி நிச்சயித்து அந்த நபரை குறித்த சரியான அந்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த பையனை குறித்த சரியான டீட்டெயிலாம் கொடுக்கப்படும், பையனுக்கு அந்த பொண்ணை குறித்த சரியான டீட்டெயில் கொடுக்கப்படும். அதன் பிறகுதான் அவங்க கைப்பிடிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை உண்டான பிறகுதான் கைப்பிடிக்கிறாங்க. யாருன்னே தெரியல, நம்பிக்கை இல்லை, அந்த நபருக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா கைப்பிடிக்க மாட்டாங்க. அதனாலதான் திருமணத்துக்கு அந்த டைம் கூட உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கான்னு கேட்கறாங்க.
திருமணம் நடத்தும் போது கூட இவரை ஏற்றுக்கொள்ள உன்னிடத்தில் ஏதாவது நியாயமான தடை இருக்கிறதா கேட்கும்போது இல்லைங்கிற கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. அப்போ இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யணும்னா முதல்ல அவர் அறியணும், அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த விசுவாசம் வந்த பிறகு அந்த உடன்படிக்கையை செய்யணும். அப்போ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்த பிற்பாடு தான் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ய வேண்டும். இயேசுவை யாருன்னே தெரியாது, ஆமென், பிதா யாருன்னே தெரியாது, பரிசுத்தாவி யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனாலும் என் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அதனால நானும் போய் எடுக்கிறேன்னா அது உண்மையான ஞானஸ்நானம் அல்ல. இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எடுக்கிற ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து தான் இந்த ஞானஸ்நானம் எடுத்தீர்களா? வேதத்தில் ஒரே ஞானஸ்நானம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அந்த ஒரு ஞானஸ்நானம் எதை காண்பிக்கிறது என்றால் இதுதான் காண்பிக்கிறது, விசுவாசம் வைத்து. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுவார் கிறிஸ்துவை குறித்து. அப்போ வார்த்தை கேட்டவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களானார்கள். அப்போ கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும்னு. அப்போ பேதுரு சொல்லுவார் 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதற்கு முன்னாடி பாருங்கள் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி முதல்ல பாருங்க, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள். 40வது வசனத்தை வாசியுங்கள். 41 அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். இதை சொன்னது அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதன் அடையாளம் என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலர் 8:12 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரசங்கத்தை கேட்ட போதல்ல, விசுவாசித்த போது. விசுவாசிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிய பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் நம்ம வெளிப்படும் போது அந்த ரட்சிப்பை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? வசனத்தினாலே வரும். Faith comes from hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதன் மூலமாய் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். அப்போ ரட்சிப்பு எவ்வளவு அவசியமோ அதே போல ஞானஸ்நானமும் அவசியம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அந்த கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி எருசலேமிலிருந்து ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஏசாயா நிருபத்தை வாசிட்டு வரும்போது ஆவியானவர் பாருங்க பிலிப்பிட்ட சொல்லுவார் 29வது வசனம், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து போகுது. ஏசாயா நிருபத்தை வாசிட்டு இருப்பார். அப்போ பிலிப்பு கேட்பார், இதனுடைய கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லுவார், ஒருத்தர் எனக்கு தெரிவிக்கலைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவன் வாசித்த வேத வாக்கியம் இப்படி 32வது வசனம், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. இப்படி சொல்லிட்டு வரும்போது யாரை குறித்து இது சொல்றீங்கன்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 35 கடைசியில் சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான், அறிவிக்கிறான், பிரசங்கிக்கிறான். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்படி வந்துட்டு இருக்கும்போது 36வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி கேட்கிறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன?
நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா பிலிப்பு எங்கேயுமே மந்திரியை கம்பல் பண்ணல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது அதை இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை பெருகுகிறது. கேட்குற தண்ணீர் இருக்க தடை என்ன என்று அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார். 37வது வசனம், அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்தா தடை இல்லை. அப்ப விசுவாசிக்கலைன்னா தடை. எனக்கு 18 வயசாச்சு ஞானஸ்நானம் கொடுங்க. 18 வயசு ஆச்சுன்றதுனால ஞானஸ்நானம் கொடுக்கணும் கிடையாது. நீ முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறியா? ஆம், ஆம்னா வா, இல்லையா விசுவாசிட்டு வா. விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் சடங்கு இல்லைங்க, அது உடன்படிக்கைங்க. ஒரே ஞானஸ்நானம், ஒரு முறை தான் ஞானஸ்நானம், ஒரு முறை தான் கல்யாணம் பண்றோம்ல, ஒரு முறை தான் ஞானஸ்நானம். ஆனால் அது ஞானஸ்நானம் என்று வேதத்தின் அடிப்படையில் அது உண்மையான ஞானஸ்நானம் என்றால் என்ன தெரியுமா? மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு செய்கிற உடன்படிக்கை. அல்லாம எனக்கு இயேசுவையும் தெரியாது, நான் உண்மையான ரட்சிப்பை நான் பெறல, ஆனா என் கூட இருக்கிறவங்களாம் எடுத்தாங்க, அல்லது என்னை கம்பல் பண்ணாங்க, அல்லது என்னை சர்ச்சில் சேரணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதன் அடிப்படையில் நான் எடுத்தேன் என்று சொல்லுகிறதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் செல்லாது. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம யாராவது இதை கேட்டு அந்த அறியாமையில செய்திருப்பீர்களே, ஆனால் உண்மையிலே மனம் திரும்பி நீங்கள் உங்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். நான் அதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு சம்பவத்தை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் பவுல் சில எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே சில சீஷர்களை பார்க்கிறான். பார்த்தபோது 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறான். அதற்கு அவங்க சொன்ன பதில பாருங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. உடனே 3வது வசனம் 19:3, அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். 4வது வசனம், அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின்வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். அப்போ இந்த பிக்சர் நமக்கு தெளிவா காட்டுது, இந்த ஜனங்கள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா மனம் திரும்பி எடுக்கல. இவங்களுக்கு இயேசுவின் மேல விசுவாசமும் கிடையாது, பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது, ஆனா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. உடனே பவுல் என்ன சொன்னா, சரி எடுத்தது போட்டோம் அப்படி சொன்னாரா? இல்ல. அடுத்த வசனத்தை பாருங்க, 5வது வசனம், இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவின் மேல விசுவாசம் இல்லையோ, அந்த வசனங்கள் எல்லாம் கிளியரா படிக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. அவங்கள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, சீஷர்களா இருக்கிறாங்க, ஆனா சொல்றாரு, நீங்க பரிசுத்தாவி உண்டுன்னே எங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? யோவான் கொடுத்த. யோவான் கரெக்டா கைட் பண்ணாரே உங்களுக்கு. எப்படி கைட் பண்ணார்? இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க. இயேசுவின் கூட இருந்த சீஷர்களில் பாதி பேர் யோவானுக்கு சீஷரா இருந்தவர்கள். இயேசு நடந்து போன போது தன்னுடைய சீஷர்களுக்கு கை காட்டி கொடுக்கிறான், இதோ தேவாட்டுக்குட்டின்னு. அப்படி யோவானிடத்திலிருந்து வந்த சீஷர்கள் ஒருவன் தான் அந்திரேயா. அந்திரேயா மூலமா வந்தவன் தான் பேதுரு. பேதுருவின் மூலமா வந்தவன் தான் யோவான், யாக்கோபு. அப்போ இயேசுக்கு சீஷர்களா இருந்த அநேகர் யோவானுக்கு சீஷர்களா ஏற்கனவே இருந்தவர்கள். அப்ப சரியா வழி காட்டுறான். ஆனா இந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கவும் இல்லை, இயேசுவின் மேல விசுவாசமும் இல்லை, பரிசுத்த ஆவின்னா என்னன்னே தெரியாது, உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஆனா எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்க. உடனே பவுல், சரி போட்டோம் அப்படின்னு விடல. ஏன்னா ஞானஸ்நானம் அவசியம். ஞானஸ்நானம் சடங்கு அல்ல, அது வெறும் ஒரு சபையின் ஒழுங்கு அல்ல, அது வேத சட்டம், பரலோக கட்டளை. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள். அப்பொழுது அவங்க அந்த வசனத்தை கேட்டபோது ஒரு விசை கூட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். உண்மையாய் மனம் திரும்பி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதை தான் நான் சொன்னேன். வேதத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். குழப்பம் வருவதற்கு எந்த ஒரு நாங்கள் சின்ன வயசுல எடுத்துட்டோம், அப்படி எடுத்துட்டோம். ஓகே, நீங்களா தான் எடுத்தீங்களா? ஒன்று. இல்லை உங்க அப்பா அம்மா உங்களை தூக்கிட்டு போய் அப்படியா? இல்லை, நீங்களா தான் எடுத்தீங்களா? 2, மனம் திரும்பி தான் எடுத்தீங்களா? இயேசு மேல விசுவாசம் வச்சு தான் எடுத்தீங்களா? இதுதான் வேதம் நமக்கு, வேதம் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானம்.
வேதம் அதை தான் சொல்லுகிறது, வேதம் அதை தான் காண்பிக்கிறது. சனகரிப் சங்கத்தில் ஒரு பிரதான பொசிஷன்ல இருந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். வேதத்தை கற்று தேர்ந்தவன், கமாலியல் பாதத்து கீழிருந்து கற்றவன், ஞானத்தில் வல்லவன், அவன் எல்லாவற்றிலும் சிறந்தவன். ஆனால் அவனுக்கு இயேசுவை தெரியல. தமஸ்குவை நோக்கி கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்த போய்கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை வழியிலே தடுக்கிறார். தடுத்து என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்க யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றான். உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறான். நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தமஸ்குவில் போய் 3 நாள் ஜெபம் பண்றான். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறான், கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறான். 3வது நாள் அனனியா போய் அவன் தலைமையில கையை வைத்து ஜெபித்த போது அவன் கண்களில் இருக்கிற செதில்கள் விழுந்தது, அவன் பார்வையடைந்தான். அப்போஸ்தலர் 9:18 சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்து பார்வையடைந்து முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். அவன் வேணா எனக்கு வேதம் தெரியும், அது தெரியும், இப்படி தெரியும், நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன், சர்ச்சில் இந்த ஒரு பிரதானமான ஸ்தானத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தா அதுக்கப்புறம் போய் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வேணும். அதான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ தங்களை ஒப்பு கொடுப்பதின் அடையாளம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இயேசுவை மேல விசுவாசம் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் எடுத்திருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், இன்னும் ஏன் தாமதம்? யாருக்காக? எதற்காக? எதை காரணம் காட்டுறீங்க? நீங்க எடுத்த நாங்கள் சின்ன வயசுல இல்லைங்க, இயேசு என்ன அடிச்சோட வச்சுட்டு போனாரோ அதுதாங்க. நமக்காக வேற யாரும் மறிக்கலைங்க, இயேசுதான் மரித்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்று பரிசேயர்களுக்கு அகைன்ஸ்டா இயேசு பேசிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் தெரியாததுனாலயா அல்லது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாததுனாலயா? அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு ஏற்றாற் போல வளைத்து கொண்டார்கள். இயேசு அதனால தான் ஃபுல் அட்டாக்காக இருக்கும். மற்றபடி கஷ்டத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி பரிதவித்து மனதுருகி பேசுவார். ஆனால் அந்த வேத பாரகர் பரிசேயர்லாம் அட்டாக்காக இருக்கும், ஒரே அட்டாக்காக தான் இருக்கும், பயங்கர ஸ்ட்ரைட் அட்டாக். ஏன்னா வசனத்தை தங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி தங்களுக்கு ஏற்றாற் போல திரித்து. ஏன்னா அன்னைக்கு எல்லா வீட்லேயும் பைபிள் கிடையாது. சர்ச்சில் வேத பாரகர் அந்த பிரதான ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ ப்ரீச் பண்ணுறாங்களோ அதுதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தங்களுக்கு ஏற்றாற் போல் அதான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீங்க, வெளியெல்லாம் நல்லா தான் காட்டிருக்கீங்க, ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிற அன்பு, ஆண்டவர் சொல்லுகிற அந்த நற்கிரியை ஒன்றுமே ஒன்றை இல்லை. ஜனங்கள் மேல கடினமான காரியத்தை செய்யும்படி சுமத்துறீங்க, ஆனா நீங்க உங்க ஒரு விரலை கூட அசைக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவருக்காக. இயேசு அப்படி டைரக்ட் அட்டாக் பண்ணுவார் அவங்களை. ஏன் தெரியுமா? வசனத்தை தங்களுக்கு ஏற்றார் போல திருக்கிட்டாங்க. இந்த வசனம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காதீங்க, கொடுக்காது. வசனம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காது, நாம தான் வசனத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இது பட்டயம், சரியா ஹேண்டில் பண்ணலன்னா வெட்டிடும். ஞானஸ்நானம் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் செபிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் 10:1 எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஓகே, 2வது வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த அனுபவத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஞான ஸ்நானத்தோடு ஒப்பிட்டு எழுதுகிறார். நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன்.
செங்கடலை கடப்பதற்கு முன்னாக நடந்தது என்ன? முதல்ல இரத்தத்தால மீட்பு. ஓகே, யாத்திராகமம் 12வது அதிகாரம். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, இரத்தத்தால மீட்பு. ஆட்டுக்குட்டி, அந்த இரத்தம் எந்த வீட்டிலெல்லாம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க காக்கப்பட்டாங்க. இரத்தம் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்றே இஸ்ரவேலருக்கு மீட்பு உண்டானது. எகிப்திலிருந்து வெளியே வராங்க. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வராங்க? யாத்திராகமம் 12:41 வாசியுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாத்தீங்களா? நேற்று வரை இவங்க யாரா இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. என்று அந்த மீட்பு, இரத்தத்தால் மீட்பு கிடைத்ததோ, இப்பொழுது அந்த அடிமை நுகத்தடி முறிக்கப்படுகிறது. இப்பொழுது சேனை. இதுதான் நேற்று வரை நம்ம துர்மனசாட்சி உள்ளவர்களா இருந்தோம். இரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நல்மனசாட்சி உடையவர்களாய் மாறுகிறோம். இரத்தத்தால மீட்கப்பட்ட பிறகு அடையாளம் மாறுகிறது. அடிமை என்கிற அடையாளம் மாறுகிறது. அங்கே அவர்கள் சேனைகள் புறப்பட்டார்கள். இங்கே நாம் அவருடைய பிள்ளைகள். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி என் ஜனம் என்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் அப்படிதான் மாறணும். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். 12வது அதிகாரம் இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள். 13வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், மேகத்துக்கு கீழே கொண்டு வரப்படுகிறார்கள். யாரு? இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். சபையிலே சேர்த்து வந்தார். மீட்கப்பட்ட ஜனம் நேரா எதுக்கு நேரா நடத்தப்பட்டாங்க? மேகத்துக்கு கீழே. மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துகிற அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள அவங்க கொண்டு வரப்பட்டார்கள். இதெல்லாம் திருஷ்டாந்தங்கமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களை பழைய ஏற்பாட்டில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சபைகளிலே சேர்க்கிறார். எனவே சபை கூடி வருதல் என்பது தேவ நியமம். அது தேவன் ஏற்படுத்தினது. சபை கூடி வருதல் கிடையாது, அப்படி கிடையாது. யார் பேசினாலும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. அவங்க வேதத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. எபிரேயர் 10 தெளிவாண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று. எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்கள். 12வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 12 இரத்தத்தால் மீட்கிறார். 13வது அதிகாரத்தில் மேகத்துக்கு கீழே கொண்டு வருகிறார். 14வது அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்துகிறார். அந்த 13வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும் அப்படி நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாகவே நடத்தினார் என்று. அப்போ எவ்வளவுதான் ஷார்ட்கட் வேஸ் இருந்தாலும் தேவன் வைத்த மார்க்கம் வைத்தது தான். அது இப்படி தான் போகணும்னா இப்படி தான் போகணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஜீவனுக்கு போகும் வாசல் கொஞ்சம் இடுக்கமாக தான்ப்பா இருக்கும், மற்ற வாசல்கள் மாதிரி இருக்காது. அது ஸ்ட்ரைட் வே, அது அப்படி தான் இருக்கும். நீ அதில் பாஸ் பண்ணி தான் ஆகணும், அதை கடந்து தான் ஆகணும். இந்த செங்கடலை ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செங்கடல் நமக்கு தருகிற மெசேஜ் என்ன? ஞானஸ்நானம் நமக்கு கொடுக்கிற மெசேஜ் என்ன? நல்ல கவனிங்க. செங்கடலின் அனுபவம் 2 காண்பிக்கிறது. ஒன்று, மோசே கோலை நீட்டும் போது செங்கடல் 2ஆக பிளக்கிறது, 2ஆக திறக்கிறது. அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அதனூடாய் கடந்து மறுகரைக்கு போகிறார்கள். அதன் பிறகு மீண்டும் மோசே கோலை நீட்டுகிறான், செங்கடல் மூடப்படுகிறது. அப்போ திறக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. அப்போ செங்கடலின் அனுபவம் ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. மோசே கோலை நீட்டுகிறான், செங்கடல் 2ஆக திறக்கிறது. எதற்காக 2ஆக திறக்கிறது? எங்கே போக 2ஆக திறக்கிறது? கானானுக்கு போக வாசல் திறக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் இறங்கி மறுகரை ஏறின போது மீண்டும் மோசே கோலை நீட்ட அந்த செங்கடல் மீண்டும் மூடப்படுகிறது. இது எதை காண்பிக்கிறது? மீண்டும் நீங்கள் எகிப்துக்கு போகாமல் இருக்க வாசல் அடைக்கப்படுகிறது. ஞான ஸ்நானம் என்பது
ஆமென், பரலோகத்துக்கு போக, கானானுக்கு போக வாசல் திறக்கப்படுகிறது. மீண்டும் எகிப்துக்கு போகாமல் இருக்க, பழைய வாழ்க்கையை நோக்கி செல்லாமல் இருக்க வாசல் அடைபடுகிறது. இதை தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இனி எகிப்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவருடையவன், நான் அவருடையவள். இதுதாங்க அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆமென். ஏதோ சடங்கு அல்ல ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் அவசியம். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வரும் கோபத்துக்கு உள்ளாவார்கள். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆமென், அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு உள்ளாவார்கள். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆமென், அவரால் காக்கப்படுவார்கள், அவரால் மீட்கப்படுவார்கள், அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். தேவனை பட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உடனே தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னும் பழைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றே மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஞான ஸ்நானம் நான் எடுத்துட்டேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாமல் தான் எடுத்தேன், யாரோ சொன்னாங்கன்னு எடுத்தேன். அப்படி உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்குமானால், அல்லது அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இதை எடுத்திருப்பீர்களே ஆனால் அது உண்மையிலே வேதம் அங்கீகரிக்கிற ஞான ஸ்நானம் அல்ல. வேதம் அங்கீகரிக்கிற ஞான ஸ்நானம் என்பது மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு செய்கிற உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். ஆமென். நீங்கள் அப்படி உண்மையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ரட்சிக்கப்படாம இந்த ஞான ஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சத்தியத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நல்வழியில் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே, நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே இதை செய்தீர், நீரே இதை பேசினீர் ஆண்டவரே. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடும், கர்த்தர் பேசும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.